குறித்த சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். இந்த இனிய நல்வாய்ப்பினை எனக்கு அளித்த திருச்சி தமிழ்ச்சங்கத்தின் அமைச்சர் ஐயா அவர்களுக்கும், ஐயாவோடையே இன்னொரு கை இன்னொரு கண் போல இருக்கக்கூடிய செயலாபதி ஐயா அவர்களுக்கும், இங்க நிறைய சான்றோர் வந்திருக்கீங்க, எல்லாத்தையும் சொன்னா சுட்டி விரிப்பின் பட்டியல் நீளும் அப்படிங்கிறது போல நேரம் கருதி நான் எனது உரைக்கு வந்து விடுகிறேன். இந்த மேடையில நிறைய சான்றோர் பெருமக்கள் பேசியிருக்காங்க, அது நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். எனக்கு இந்த சிறியலுக்கு இந்த அடியலுக்கு இந்த நல்வாய்ப்பினை அளித்த ஐயா அவர்களுக்கு எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் சுவடி படியெடுத்தலும் பாதுகாத்தலும் பதிப்பித்தலும் அப்படின்னு சொல்லலாம் இந்த தலைப்பு, என்னோட தலைப்பு. ஏன் நான் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தேன்னா, என்னோட அனுபவத்தையே நான் இங்க பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுனாலதான். சரஸ்வதி மகால் நூலகத்துல 5 ஆண்டுகளுக்கு மேல பணி அனுபவம் இருக்கு, ஒரு 50 சுவடிகளுக்கு மேல. அது மட்டும் இல்லாம ஒரு ஐயா, தஞ்சையில புகழ்பெற்ற ஒரு ஐயா ஒருத்தவங்க, வயதானவங்க, தற்சமயம் இல்லை, இறந்துட்டாங்க, ஒரு 80 வயதுக்கு மேல உள்ளவங்க. அவங்கள்ட்ட ஒரு 80க்கு மேற்பட்ட ஒரு தமிழ் சுவடிகளை சேகரித்து வச்சாங்க. கொரோனா சமயத்துல அதை எழுதி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் விசாரிச்சு பார்த்தாங்க. அப்புறம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இப்படியும் ஒருத்த மூலியமா பழக்கம் ஏற்பட்டு சரஸ்வதி மகால்ல இது போல எழுதி தருவாங்க ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கொரோனா காலகட்டத்துல எனக்கு அதை எழுதி கொடுத்தது ஒரு ஊதியம் ரொம்ப கை கொடுத்தது அப்படிங்கிறத நான் இங்க பதிவு செய்ய விரும்பிக்கிறேன். அதை எழுதி 2 நாள் என்னோட மேற்பார்வையில எழுதி நான் எழுதின ஒரு 4 பொண்ணுங்கள்ல வச்சுட்டோம். ஏன்னா 80 சுவடிகளையும் நான் எழுதுனேன்னா அதற்கு ஆண்டுகள் நிறைய தேவைப்படும். அதனால நான் ஒரு 4 பொண்ணுங்கள், படிச்ச பொண்ணுங்க, மாணவிகள், மாணவர்கள நாங்க பயிற்சி கொடுத்த மாணவர்களை வச்சுட்டு அவங்க எழுத நான் அதை மேற்பார்வையில நான் திருத்தி கொடுத்தேன். அது மட்டும் இல்லாம அவங்க எழுதும் போதே நானும் எழுதி, அது ஒரு சித்த மருத்துவ நூலா கடந்த ஆண்டு தான் ஐயா இறந்தாங்க. கடந்த ஆண்டுக்கு முதல் ஆண்டு இங்க நடக்கிறது மாரி தஞ்சையில பெசன்ட் அரங்கத்துல இந்த தமிழ் இலக்கிய நிகழ்வுகள்லாம் நடக்கும். அங்க சித்த மருத்துவ நூல்களா, அவங்க பேரு கோவிந்தராஜன் ஐயா, அந்த நூல்களை நாங்க பதிப்பிச்சாங்க. அதை நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். அது மட்டும் இல்லாம ஒரு வருடக்காரில் உள்ள சார் கூட நண்பர் தான், நீங்க இவ்வளவு சுவடிகளை படி எடுத்திருக்கீங்களே, ஏன் இதுல இது பண்ணல அப்படின்னு கேட்டாங்க. இப்பதான் முனையற்பட்ட வச்சிருக்கேன் சார், இனிமே பதிப்பாசிரியரா நான் எழுதின சுவடிகளை நானே பதிப்பிக்க அந்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னேன். இப்ப நான் படியெடுத்தல் அப்படிங்கிற தலைப்புக்கு வந்துடுறேன். என்னன்னா, இப்ப உங்கள்கிட்ட ஒரு 100 சுவடிகள் இருக்கு. 100 சுவடிகள் இருக்குன்னா அதுல கிட்டத்தட்ட 60-80 ஐயா ஒரு வாய்ப்பு மட்டும் தரல, வீரத்தையும் கொடுத்திருக்காங்க, அதற்காக நன்றி. என்னன்னா, யார்கிட்டையுமே ஒரு 100 சுவடிகள் இருக்குன்னா அதை நம்ம அடிச்சு சொல்லலாம். 60 விழுக்காடு 80 விழுக்காட்டுக்கு மேல சித்த மருத்துவ சுவடிகளாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா, நம்ம முன்னோர்கள், நமக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததியினர் எது இலக்கியமா இலக்கணமா, இலக்கியமும் இருக்கும், இலக்கணமும் இருக்கும், ஜோதிடமும் இருக்கும், எல்லாமே இருக்கும், கணிதமும் இருக்கும். ஆனா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சித்த மருத்துவ சுவடிகளா தான் இருக்கும். இதை நம்ம அடிச்சு சொல்லலாம். இப்ப மதுரையில உள்ளவங்கள்ட்ட சுவடிகள் இருக்கு, ஒரு 100 சுவடிகள் இருக்குன்னு நாங்க வாங்க போறோம் அப்படின்னா, அவங்கள்ட்ட வாங்கப்பட்ட சுவடிகள் 80% விழுக்காடு பாத்தீங்கன்னா சித்த மருத்துவ சுவடிகள் தான். நாங்க அதை என்ன பண்ணுவோம்னா, முதல்ல சுவடிகள் வாங்கிடுறோம். இப்ப தனிநபர்கிட்ட உள்ளதுக்கும் நம்மள்ட்ட உள்ளதுக்கும் அலுவலகத்துல உள்ள சுவடிகளுக்கும் என்னன்னா, அவங்க பாதுகாப்பு முறைகள் சரியா இருக்கும் எங்க அலுவலகத்துல உள்ளது. அதே தனிநபர்கிட்ட இருந்ததுன்னா அவங்க என்ன பண்றாங்க, அஞ்சுருண்டைய போடுறது, விபூதியை போடுறது, என்னென்ன பண்ணணும், அதை எப்படி பாதுகாக்கணும்னு தெரியாம தவறான ஒரு வழிமுறைக்கு வந்துடுறாங்க. இதுக்காக தான் இது அலுவலகத்துல கொடுத்து அதை சரியா உங்கள்கிட்ட இப்ப நாங்க முதல்ல சுவடியை வாங்குறோம். என்ன பண்றோம்னா, உங்களுக்கு தெரியாது அதை எப்படி சுத்தப்படுத்தணும் அப்படின்னா, நம்ம தனி நம்பர் நானா இருக்கட்டுமே முதல்ல எனக்கு தெரியாது, இந்த துறைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். அப்படிங்கும் பொழுது அதன் முதல்ல கட்டை இருக்கா, அது ஏடு சரியா இருக்கா, முழுமையா இருக்கா, இல்ல சேதமா இருக்கா, அதுக்கு நூல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கட்டையை ரெடி பண்றது, நூலை ரெடி பண்றது. அது முதல்ல அந்த ஏட்ல பாத்தீங்கன்னா எழுத்தாணியை வச்சு எழுதும் போது முதல்ல வெறும்
கீறல் மட்டும்தான் இருக்கும். நம்ம நினைக்கலாம் எழுத்தாணியில தானே எழுதுனாங்க, அது படிக்க வசதியா இருக்குமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எழுத்தாணியில எழுதும் பொழுது அதுக்கு மை தடவுன பிறகுதான் அது படிக்கக்கூடிய அந்த லாபகத்துக்கே வரும். அதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் கழித்து அதை காமிக்கிறேன். இப்ப என்னன்னா எழுத்தாணியில கீறிடுறாங்க, அதுக்கப்புறம் தான் அந்த மை. அப்படின்னா என்னன்னா அந்த கண்ணுக்கு இப்ப நான் பார்த்து எழுதுறேன் அப்படின்னா எனக்கு கண்ணுல சில பாதிப்பு வரும். உத்து பார்த்துதான் எழுதணும். நம்ம நூலை பார்க்கறதுக்கும் ஏடை பார்த்து எழுதுறதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. அப்போ உத்து பார்த்து எழுதுறப்ப கண்ணுக்கு சில அலர்ஜிகள் வரலாம் அப்படின்னு அப்போ உள்ளவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த வசம்பு, வேப்பிலை, இந்த மணத்தக்காளி இலை சாறு, கோவை இலை சாறு இதெல்லாம் கலந்துதான் மை தயாரிச்சாங்க. அப்ப இருந்தவங்க அதை ஒரு வேலையாவே செஞ்சாங்க. இப்ப அதற்கான ஆட்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா லெமன் கிராஸ் ஆயில், சிட்ரனல் ஆயில்னு சொல்லிட்டு அந்த எண்ணெயை அப்ளை பண்றாங்க. அந்த எண்ணெய் தயாரிக்கலாம் கேட்டாங்க. இந்த ஏடு தயாரிச்சு பதப்படுத்துறவங்க, ஏடு எழுதி பதப்படுத்தி தரவங்க யாரும் இருக்காங்களா காலி ஏடு அப்படின்னு கூட என்கிட்ட கேட்டாங்க. அந்த அதை ஒரு தொழிலாக எடுத்து உங்களுக்கு சாதனை எழுத முடியுமான்னு கேட்டா கிடையாது. பனையில நிறைய வகை இருக்கு, நான் அதை இங்க வரும்போது சொல்றேன். அந்த பனையில சாதாரண பனை, நாட்டு பனைன்னு இருக்கு, நொங்கு பனைன்னு சொல்றோம். இதே இன்னொன்னு தாலி பனை அல்லது கூந்தர் பனை அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு பனை லந்தர் பனைன்னு கூட சொல்லுவாங்க. இந்த சாதாரண பனை, நாட்டு பனையை விட இந்த தாலி பனை, கூந்தர் பனைங்கிறது என்னன்னா அகலமா இருக்கும், மென்மையா இருக்கும். அதனால அதை எழுதுறதுக்கு லாபகமா இருக்கும் பொழுது அதை முதல்ல நம்ம பதப்படுத்துறோம். எப்படின்னா நீராவியில வேக வைக்கிறது, அதே மாதிரி ஈரமணல்ல புதைச்சு இது பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய வழிமுறைகளை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஐயா சொன்னது போல நீர்ல போனுச்சு, நெருப்புல கொளுத்துனாங்க, நீர்ல ஆத்துல விட்டாங்க, அந்த மூட நம்பிக்கையில. இன்னொரு விஷயம் என்ன கூடுதல்னா நம்ம நிறைய பதிப்பு சார்ந்த விஷயங்களை படிக்கும் பொழுது இங்க பதிவு செய்ய விரும்புறேன். குதிரைக்கு சுடு தண்ணி போட கூட ஏட்டை எரிச்சாங்க அப்படின்னா நம்ம அவ்வளவு பெரிய மூட நம்பிக்கையில அன்னைக்கு தமிழ் மக்கள் இருந்திருக்காங்க. இப்போ நம்ம கூகுள்ல பாக்குறோம், இதுல தமிழ் இருக்கு, ஏதோ ஒரு செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பாதுகாக்கிறோம். அதனால என்னன்னா இந்த உவேசா என் சரித்திரத்துல கூட பதிவு பண்ணியிருப்பாரு. என்னன்னா அந்த குருடனுக்கு கண் கிடைச்சது போல நான் ஒரு ஏட்டை பார்த்தோன்னே நான் மகிழ்ச்சி அடைஞ்சேன் அப்படிங்கிற ஒரு சில விஷயத்த கூட பதிவு பண்ணியிருப்பாங்க. படியெடுக்கிறது அப்படின்னு வந்துட்டோம்னா இப்போ ஒரு ஏடு இருக்கு, ஏட்டுக்கு தான் என்ன இருக்கும், முதல் பக்கம் பின்பக்கம் ரெண்டு பக்கமுமே எழுதியிருப்பாங்க. ஆனா ரெண்டு பக்கத்துல எண் இருக்கவே இருக்காது. இதை நம்ம அடிச்சு சொல்லலாம். எல்லா ஏடுகளுக்குமான பொதுவான வழிமுறைகள் தான் இது. ஏடோட முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டு பக்கமும் எண் இருக்கவே இருக்காது, ஏடுகளுக்கு மட்டும்தான் எண் இருக்கும். அதே மாதிரி இப்ப நம்ம எடுத்துட்டோம்னா முதல்ல காப்பு செய்யுள், கடவுள் வாழ்த்து, சிறப்பு பாயிரம், பொது பாயிரம் இதெல்லாம் இருக்கும் இலக்கணத்துல. நமக்கு தெரியும் தமிழ் படிச்சிருக்கவங்களுக்கு. அப்போ வரப்ப சில பதிப்பாசிரியர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த காப்பு செய்யுள், கடவுள் வாழ்த்து, தற்சிறப்பு பாயிரம், பொது பாயிரத்துக்கு எண் கொடுத்திருக்க மாட்டாங்க. இதே சில பதிப்பாசிரியர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த காப்பு செய்யுள், சிறப்பு பாயிரம், பொது பாயிரத்துக்கு எண் கொடுத்துட்றாங்க. இப்ப அதுக்கு அடுத்து அவங்க அந்த நூற்பாக்குள்ள வரும் பொழுது முன்னாடி காப்பு செயலுக்கு 2 எண் கொடுத்துட்றாங்க. இப்ப தண்டி அலங்காரம் நான் பண்ணியிருக்கேன், அதையே ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாத்துங்களேன். காப்பு செயல்னு இருக்கு, சுபாஷ் சந்திர போஸ் உரை இருக்கு, மூவாவோட தண்டி அலங்காரம் உரை இருக்குன்னா அந்த காப்பு செயல்ல சுபாஷ் சந்திர போஸ் எண் கொடுத்திருக்க மாட்டாரு. ஃபர்ஸ்ட் பொதுவணியல், பொருளணியல், சொல்லணியல்னு இருக்கு தண்டி அலங்காரத்துல. அதுல பொதுவணியல்ல வரக்கூடிய காப்பு செயலுக்கு எண் கொடுத்திருக்க மாட்டார். நூற்பாவில் இருந்துதான் எண் ஆரம்பிச்சிருக்கும். இதே மூவாவோட தண்டி அலங்கார உரையை எடுத்துக்கிட்டோம்னா அவர் என்ன கொடுத்திருக்காருன்னா பொதுவணியல் ஆரம்பிக்கக்கூடிய காப்பு செயலுக்கு எண் கொடுத்திருக்காரு. இப்ப நீங்க எடுத்து பாக்குறீங்க, நம்ம ஒரு வேற பதிப்பு நெறிமுறைகள்ங்கிற நூலை எடுக்கும்போது தண்டி அலங்காரம் இத்தனாவது நூற்பான்னு இடையில ஒரு 28வது நூற்பான்னு கொடுத்திருக்காங்க. நீங்க நம்ம இந்த 2 புக்கை விட்டுடுங்க, அந்த 3வது இந்த பதிப்பு புக்ல தண்டி அலங்காரம் 28வது நூற்பான்னா மூவாவோட எண்ணை வச்சு பாக்குறதா இல்ல சுபாஷ் சந்திர போஸ், இந்த குழப்பங்கள் வரும். இந்த குழப்பங்கள் வரப்ப அப்ப அந்த பதிப்பு நம்ம உன்னிப்பா கவனிச்சனாதான் ஏன் இந்த 2 எண் வேறுபாடு வருதுங்கிறத நான் சொல்ல வரேன், இங்க பதிவு செய்ய விரும்புறேன். இவரு காப்பு செயல், சிறப்பு பாயிரம், பொது பாயிரத்துக்கு எண் கொடுக்கல, அவரு எண் கொடுத்திருக்காரு. அப்ப நூற்பாவுல பொதுவணியல், பொருளணியல், சொல்லணியல் இந்த 3 எண் வரப்ப 2 எண் மாறுபட்டிருக்கும். 2 எண் மாறுபட்டிருக்கப்ப அந்த 3வது நூல்ல குறிப்பிடக்கூடிய ஆசிரியர் 2 எண் மாறுபட்டிருக்கும். இதை நம்ம கவனத்துல வச்சுதான் சரி பார்த்துதான் அந்த நூற்பாய் என்ன. இப்ப நான் ஒரு ஆய்வு பார்வை நூல்களுக்கு நான் தண்டி அலங்காரம் கொடுக்குறேன்னா இதை நான் பார்த்துதான் அதை ஒரு அடிக்குறிப்பா கொடுத்துதான் நான் இங்க பதிவு செய்ய விரும்புறோம். இதெல்லாம் ஒரு படியெடுத்தல்ல ஒரு வரக்கூடியது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ் எண்கள் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அந்த கா, இந்த ஊ, இந்த இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாதான். ஏன்னா இந்த படியெடுத்தல்ல வரக்கூடிய சிக்கல் என்னன்னா இந்த தமிழ் எண்களையும்
அந்த பாராவோட சேர்த்து எழுதக்கூடிய இப்போ முதல்ல ஆரம்ப கட்டத்துல எழுதக்கூடிய மாணவர்களா இருந்தாங்க அப்படின்னா அந்த தமிழ் எண்கள்லாம் கூட காதானே இந்த ஏதோ சொல்ல வந்திருக்காங்க, வார்த்தையில சொல்ல வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எழுதக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. இல்லைன்னா நமக்கு இன்னைக்கு சுவடி படிக்கிறது ரொம்ப கடினம் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம். என்னை பொறுத்தளவு நான் இங்கே பதிவு செய்ய விரும்புறது என்னன்னா, நான் ரொம்ப பெரிதாலும் படிக்கல, வெறும் 15 நாட்கள் சரஸ்வதி மகா நூலகத்துல 2012 கொடுத்த பயிற்சியில படிச்சுட்டு தான் உடனே சரி கடைசி 15 நாள்ல ஒரு ஜெராக்ஸ் தருவாங்க ஃபீட்பேக்னு சொல்லிட்டு, அது 15 நாள்ல ஒவ்வொரு உள்ள ஐயா வந்து வகுப்பு போடுறாங்கல்ல வாரத்துக்கு 2 பேர், அது மாரி வெளியூர்ல எல்லாம் வந்து வகுப்பு போடுவாங்க இந்த 15 கோயம்புத்தூர் திருப்பூர் திருச்சின்னு சொல்லிட்டு. அதை நம்ம உள்வாங்கிட்டு யாரு இந்த சுவடி ஜெராக்ஸ் எடுத்து தருவாங்க, நான் கூட இன்னைக்கு அதை கொடுக்கலான்னு ஒரு ஆசைப்பட்டேன். சுவடி ஜெராக்ஸை எடுத்துட்டு வந்திருக்கேன், ஆனாலும் உங்களுக்கு நேர்லயே கடைசியில காமிக்கிறேன். என்னன்னா அதுல இருந்து யாரு எழுதியிருக்காங்களோ அதை அந்த 2012 போட்டாங்க. இப்ப என்னன்னா இந்த படியெடுக்கும் பொழுது வந்து எல்லாமே இலக்கணம் இலக்கியம் எல்லாமே செயல் நடையில தான் இருந்தது. இதை நம்ம அடிச்சு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம ஒருத்தவங்கள்ட்ட உரையாடுறோம், ஒரு பாடல் கேட்கிறோம் அப்படின்னா அவங்க பேசின பேச்சை விட ஐயாட்ட ஒரு ஏதோ பேசுறோம், அவங்க பேசினதை விட ஒரு கவிதை சொல்றாங்க, இல்ல அவங்க ஒரு கவிதை நூல் எழுதியிருக்காங்கன்னா அந்த கவிதை நமக்கு மனப்பாடமா இருக்கும். ஒரு திரைப்பட பாடல் அந்த வரிகள் மனப்பாடமா இருக்கிறவருக்கு ஒருத்தவங்க பேசின உரையாடல் நம்ம மூளையில இருக்காது. அதற்காக தான் எளிமையா அந்த இப்ப நம்ம தமிழ் தாய் வாழ்த்து வெளியில இருக்கும், நீங்க பார்த்திருப்பீங்க. என்னன்னா அந்த எதுகை மோனை அந்த சந்தத்தை மனசுல வச்சு மனனம் செய்யறதுக்கு எளிமையா இருந்ததுனால இலக்கணம் இலக்கியம் எல்லாமே செயல் நடையில தான், அதாவது என்னன்னா பாட்டு நடையில தான் இருந்தது. அன்னைக்கு படி எடுக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதுல இருந்து அப்படிதான் பெயர் எழுதுனாங்க, அப்படியே பெயர் எழுதுனாங்க. ஏன்னா நகல் எடுக்கக்கூடிய வசதி அன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு நம்ம எத்தனை காப்பி வேணுமோ நகல் எடுத்துக்கிறோம். இப்ப ஐயா இருக்கிறாங்கன்னா ஐயா சொல்ல சொல்ல நம்ம எல்லாம் மாணவர்களா உட்காந்து படியெடுக்கப்பட்ட சுவடிகள் தான் நம்மள்ட்ட இருக்கு. மூல சுவடிகள்னு பார்த்தா கொஞ்சம் தான் சொல்லலாம். நம்மள்ட்ட இருக்கிற எல்லா சுவடிகளுமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்பட்ட சுவடிகள் தான். நம்ம என்னதான் டிஜிட்டேஷன் பண்ணி பாதுகாத்தாலும் மின்னுருவாக்கம் செய்து பாதுகாத்தாலும் ஒரு பொருளை பாதுகாக்கக்கூடிய அந்த காலகட்டம்ங்கிறது குறைவு தான். இப்ப ஒரு வைரஸ் வந்துட்டு பென்ட்ரைவ்ல ஏற்றி வச்சிருக்கோம் அப்படின்னா அது வைரஸ் போயிட்டுனா ஒன்றும் பண்ண முடியாது. இதே நம்ம நான் படியெடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா அதை பைண்ட் பண்ணி ப்ராப்பரா அதுக்குன்னு ஒரு எண் கொடுப்பாங்க. சுவடிக்குன்னு எப்படி சோடி எண் கொடுக்குறாங்களோ அலுவலகத்துல படியெடுக்கப்பட்ட அந்த காப்பீடு வேல்யூ படியெடுத்தல் அந்த காப்பிக்கு காப்பீடு வேல்யூன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தமிழ் எண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண் கொடுத்துருவாங்க. அது ரெஜிஸ்டர்ல பதிவேட்டுல முறைப்படி பதிவு செஞ்சிருவாங்க. அதை பயன் பண்ணி வச்சிருப்பாங்க. எனக்கு சுவடி படிக்க தெரியல, நான் ஆனா சுவடி பதிப்பாசிரியரா விரும்புறேன் அப்படின்னா நீங்க சிறப்பு கேண்மை பதிப்பாசிரியர் ஒண்ணும் இல்ல, அந்த நாங்க எழுதி வச்சிருக்கேன் இல்லையா, நான் எழுதி வச்சிருக்கேன், அதை பார்த்து படி எடுத்து வச்சிருப்போம். எப்படின்னா பாடல்ல உள்ளதை உங்களோட வேலை என்னாமா படியெடுத்தல்னா என்னாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. நான் அதை சொல்ல வரேன். இப்ப அந்த செயல் நடையில இருக்கு இல்லையா, சீர்பிரிச்சு எழுதி தரதா என்னோட வேலை. இடைவெளி இருக்காது. என்னன்னா ஒரு வார்த்தைக்கு வார்த்தை இடைவெளியே இருக்காது. உயிரெழுத்து அந்த மெய்யெழுத்துக்கு வந்து புள்ளி இருக்காது. குறில் நடில் வேற்றுமை இருக்கவே இருக்காது. உங்களுக்கு இந்த ரெட்டை கொம்பு வரும் இல்லையா, ரெட்டை கொம்பு வரக்கூடிய இடத்துல 2 ஒத்த கொம்பு அந்த காலத்துல பயன்படுத்துறாங்க. இப்ப நெடில் ஈ இருக்கு இல்லையா, நெடில் ஈ வந்து குறில் ஈ இருக்கு இல்லையா, இஞ்சிக்கு போடக்கூடிய ஈய போட்டு மேல சுழிச்சு விட்டுருவாங்க. அந்த சுவடியில இருக்கக்கூடிய வட்டார வழக்கு மொழிநடை ஏன் இன்னைக்கு எல்லாராலையும் படி எடுக்க முடியுமா வாசிக்க முடியுமான்னு கேட்டா முடியும்னு நான் அடிச்சு சொல்றேன். ஏன்னா உங்களால தமிழ்ல எந்த இடத்துல எந்த அந்த 3 லகரம் லகர லகர வேற்றுமை ரகர ரகர வேற்றுமை நகர நகர வேற்றுமை எனக்கு வந்து பிழை இல்லாம எழுத படிக்க தெரியும் அப்படின்னா யாரா இருந்தாலுமே நான் அடிச்சு சொல்லுவேன். 1 மணி நேரத்துல கூட படிக்கலாம், 1 நாள் கூட எடுத்துக்கலாம், 1 வாரம் கூட, அதற்கு மேல அதிகம் உங்களோட ஆர்வம் பயிற்சி முயற்சி. நான் இப்படி 15 நாள் படிச்சுட்டு இந்த அளவுக்கு சுவடியை படி எடுக்கிற முடியும்னா உங்களாலேயும் முடியும். அதற்கு ஒரே ஒண்ணு, நம்ம எந்த இடத்துல ஏன்னா ஒரு சொல் மாற்றி போட்டோம்னா கூட பொருள் மாறிடுங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். புள்ளி இல்லைன்னா பொருள் மாறிடுங்கிறது தமிழ்ல பொறுத்தளவு எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொல்றோம். அப்ப ஒரு எழுத்து மாறினா கூட பொருள் தப்பாவும் போகும், இன்னொன்னு பொருள் மாறிப்பட்டு போயிடும். அதே மாதிரி உயிரெழுத்துக்கு மெய்யெழுத்துல புள்ளி இல்லைனாலும் என்ன போகுது, தான் தரன் சாக்கு சரக்கு. இப்ப நம்ம படி எடுத்துட்டே வர்றோம், ஒரு யூக பாடம் அமைக்கலான்னு கேட்டோம்னா அது தவறு. யூக பாடம் அனுமானிக்கிறது தீர்மானிக்கிறது யூக பாடம்லாம் தவறு. இப்ப சில படியெடுப்பாளர் என்ன பண்றாங்க அப்படின்னா எழுதிக்கிட்டே வர்றாங்க. இந்த பொண்ணு கேட்கறாங்களா, ஐயா வந்து நடத்திட்டு இருக்காங்க, நம்ம எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். படியெடுக்கப்பட்ட சுவடி தான் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, முன்னாடி உள்ளவங்களுக்கு நல்லா கேட்கும் பின்னாடி உள்ளவங்களுக்கு நல்லா கேட்கல அப்படின்னா என்ன பண்றாங்க,
நல்லா கேட்கிறவங்க அதை சரியா ஐயா சொன்ன போல எழுதுறோம். பின்னாடி இருக்கிறவங்களுக்கு காதுல சரியா கேட்கலன்னா எப்படி உள்வாங்கியிருக்கோம், நம்ம காதுல எப்படி உள்ளதோ, இல்ல நம்ம இங்க உட்காந்துருப்போம், நம்ம நினைவுகள் எங்கெங்கேயே இருக்கலாம் வீட்டுல, அதை உள்வாங்கினதான் நம்ம பதிவு செய்வோம் இல்லையா. அப்ப படியெடுக்கப்பட்ட இப்போ ஒரே அலுவலகத்துல ஒரே தலைப்புல தொல்காப்பியம் இருக்கு, நன்னூல் இருக்கு, தண்டியலங்காரம் இருக்குன்னா ஒரே பெயர்ல உள்ள சுவடிகள் பல அலுவலகத்துல இருக்கும். நம்ம ஒப்பு நோக்கிறோம் இல்லையா, முனையப்பட்ட ஆய்வு இதுக்குன்னா ஒரே சுவடிய ஒப்பு நோக்கி பதிப்பு, பாட வேறுபாடு, பாட பேதம், ரூப பேதம், அதுல இருக்கக்கூடிய பிழைகளை என்ன சொல்றோம்னா பாட வேறுபாடுன்னு சொல்லுவோம், பாட பேதம்னு சொல்லுவோம், ரூப பேதம்னு சொல்லுவோம். அப்போ ஒப்பு நோக்கி பதிப்பிக்கும் பொழுது இந்த மாதிரி பாட வேறுபாடுகள்லாம் வந்து நான் என்னோட ஆய்வுல கூட தண்டியலங்காரம் இந்த 2 பேத்துக்குள்ள சுபாஷ் சந்திர போஸ் மூவாவுக்கு உள்ள இந்த நூல்களை பதிப்பிக்கப்பட்ட நூல்கள்ல பாத்தீங்கன்னா 20 இடத்துக்கு மேல 30 இடத்துக்கு மேல பாட வேறுபாடு இந்த உரைக்கும் அந்த உரைக்கும் மாறுபட்டு இருக்குங்கிறத கூட நான் என்னோட ஆய்வுல சுட்டி காமிச்சிருக்கேன். இப்ப என்னன்னா அதனால ஒப்பு நோக்குறதுங்கிறது என்ன, படியெடுக்கும் பொழுது இந்த மாதிரி சில எழுத்துக்கள்லாம் ஒரு சந்தேகத்தினால ஏதோ பக்கத்துல எழுதியிருப்பாங்க, அதையும் நம்ம சேர்த்து எழுதி பதிப்பிக்கக்கூடிய ஒரு இது இருக்கு. இப்ப வந்து அரிசீர் கலிநடிலடி ஆசிரியர் விருத்தம், என்சீர் கலிநடிலடி ஆசிரியர் விருத்தம், இப்படியெல்லாம் நீங்க எப்படிமா படியெடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 4 வரியை படிக்கிறோம், ஒரு 4 ஏட்டை படிக்கிறோம். முதல்ல நமக்கு புரியாதுதான். அந்த 4 ஏடு 4 வரியை திரும்ப 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 நிதானமா படிக்கும் பொழுது நமக்கு என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது ஓரளவு புரிய வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம பாட்டுல வந்து யூக பாடம் அமைக்கிறேன்னு சொல்லிட்டு தவறா எழுதிடவே கூடாது. தெரியலன்னா அதை வந்து கோடிட்ட இடமா போடலாம் ஒழிச்சு நம்ம தவறா படி எடுத்தோம்னா நமக்கு அடுத்து வரக்கூடியவங்க வந்து அதே தப்பதான் திரும்ப 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 செஞ்சுக்கிட்டு வருவாங்க. இதை நான் என்னோட ஆய்வுல இருந்து கத்துக்கிட்டது. தெரியலன்னா போய் என்னோட ஆசிரியர் குருட்ட ஒவ்வொரு இடத்துலயும் போய் சண்டையை கேட்டுட்டு இருக்க முடியாது, அவங்க ஒரு பணியில இருப்பாங்க. தெரியலன்னா என்னன்னா நிதானமா படிச்சு எழுதுவன ஒழுங்கு, இல்ல தெரியலையா விட்டுட்டு அவங்க வந்து ஒப்பு நோக்குவாங்க. அவங்களோட வேலை. எனக்கு மேல உள்ள ஆசிரியர் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒப்பு நோக்கிதான் பைண்டிங்க்கு கொடுப்பாங்க. ஆனா சில நேரத்துல நேரம் இல்லைன்னா அப்படியே பைண்ட் பண்ணி வச்சிருவாங்க. எனக்கு சுவடி படிக்க தெரியல அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா நான் அந்த சீர்பிரிச்சுதான் என்னோட வேலை என்னன்னா அன்னைக்கு உள்ளவங்க அப்படியே பார்த்து பெயர் எழுதுனாங்க, சுவடியில உள்ளதை எப்படி இருக்கோ அப்படியே பார்த்து பெயர் எழுதுனாங்க அன்னைக்கு இருந்த படியெடுப்பாளராக இருந்தவங்க. ஆனா இப்ப உள்ளவங்க இப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம், அதை நம்ம அப்படியே எழுதுறது இன்னைக்குதான் நகல் இருக்கு எடுத்துக்கலாமே எவ்வளவு வேணாலும். நாங்க வந்து என்னோட வேலை என்னன்னா சீர்பிரிச்சு எழுதி தரது. அந்த பாடல் நடையில இருக்குல்ல அதை வந்து அந்த எதுகை மோனையை வச்சு கரெக்டா அந்த பாடல் நடையிலே சீர்பிரிச்சு இடைவெளி விட்டு அது சரியா எழுதி கொடுத்துட்டோம்னா கல்லூரியில வேலை பார்க்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களோ இல்ல பள்ளியில இல்ல தமிழார்வம் உள்ளவங்களோ இல்ல சித்த மருத்துவர்களாக இருக்கிறவங்களோ அவங்க வந்து என்ன பண்ணலான்னு கேட்டா அந்த பதியெடுக்கப்பட்ட சுவடியை வந்து காப்பீடு வேல்யூமை வாங்கிட்டு போய் சிறப்பு கேண்மை பதிப்பு, வெறும் சாதாரண பதிப்பாசிரியர்னு கூட சொல்ல மாட்டாங்க, சிறப்பு கேண்மை பதிப்பாசிரியர்னு ஒரு சிறந்த சொல் உண்டு. அதை வாங்கிட்டு போய் நம்ம உரை எழுதி விளக்கம் எழுதி அந்த ஒரு காலம் கொடுத்துருவாங்க. அதுக்குன்னு ஒரு 6 மாதம் 8 மாதம்னு காலம் கொடுத்துருவாங்க. அதை வாங்கிட்டு போய் நம்ம இப்ப தண்டி அலங்காரம் நீங்க அந்த எண்ணம் மட்டும் குறிப்பிட்டு சொல்லிட்டீங்கன்னா போதும், எனக்கு இந்த நூல் வேணும், இந்த சுவடி வேணும், இவங்க எழுதி இந்த காப்பீடு வேல்யூ வேணும், இந்த சுவடி வேணும்னா அதை வந்து ஒரு அனுமதி பெற்றுட்டு ஆட்சியர்கிட்ட அனுமதி பெற்றுட்டே அதை கொடுப்பாங்க. நீங்க அதை வாங்கிட்டு போய் உங்களோட பெயர்ல நூலக பதிப்பா சிறப்பு கேண்மை பதிப்பாசிரியங்கிற உங்களுக்கு அந்த உரிமை கிடைக்குது. அதை வந்து நீங்க உரை விளக்கம் எழுதி நீங்க அதை வெளியிடலாம். இப்ப பதிப்பாசிரியர் வரும்பொழுது நிறைய இருக்கு, மலிவு பதிப்பு இருக்கு, செம்பதிப்பு இருக்கு, இலக்கிய பதிப்பு, இலக்கண பதிப்பு, அந்த பொருண்மை ரீதியா இருக்கு. இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். பதிப்புக்கு பதிப்பு வந்து வேறுபடுது இல்லையா, அது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இதே மாதிரிதான் இந்த படியெடுத்தல்னு இப்படி வரும்பொழுது என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், எதை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம படியெடுத்தல் எளிமையா இருக்கணும்னு பார்த்தோம்னா அதுக்காக தான் இந்த சின்ன ஒரு இது கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு 60 ஆண்டுகள் தமிழ் ஆண்டுகள் நம்ம சொல்லுவோம். இந்த தமிழ் ஆண்டுகள் வந்து எதுலன்னா சில சுவடிகள்ல பின்பக்கத்துல கொடுத்திருப்பாங்க. இந்த நாளுல இந்த தமிழ் ஆண்டுகள் இருக்குல்ல, இந்த விபவ ஆண்டு, பவ ஆண்டு, யுவய ஆண்டு, நான் ஏன்னா இந்த பவ யுவ இருக்குல்ல, பவ யுவன் இருக்குல்ல, இந்த பவவுக்கும் யுவவுக்கும் என்ன வித்தியாசம் பாருங்களேன். அந்த சுவடியில வரப்ப பாவும் யுவும் ஒரே மாதிரிதான் இருக்கும். இதை நம்ம மாத்தி கொண்டுட்டோம்னா என்ன ஆகுது, ஆண்டே மாறுது. சில சுவடிகள்ல சில ஆசிரியர்கள் கடைசி ஏட்ல இந்த ஆண்டுல இந்த கிழமையில மாலை இத்தனை மணிக்கு முடிச்சன்னு கூட சில பதிவுகள் இருக்கும். சுவடியில பின் பக்கத்துல பின் ஏட்டுல எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி சுவடியில பாத்தீங்கன்னா முன்பக்கம் ஒரு காலி ஏடு,
பின்பக்கம் ஒரு காலி ஏடெல்லாம் வச்சு கட்டக்கூடிய அந்த வழக்கம் உண்டு. இது வந்து இந்த 60 ஆண்டுகள் இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா படியெடுக்க வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் இதை கொடுத்துருக்குது. எண்ணல் அளவு இந்த 1ல இருந்து 1000 கோடி அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. சில குறியீடுகள் வந்து சுவடியில வரும் அப்படிங்கிறதுக்காக. சுவடி எடுக்க படி எடுக்க கத்துக்கிட்டோம்னா பத்திரம் எழுதுறது 200 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தா எழுதி வச்ச சொத்து பத்திரம், கோயில் பத்திரம்லாம் இப்ப நாங்க படி எடுக்கிறதுனால இன்னொரு தொழில் என்ன கத்துக்கிட்டேன்னா பத்திரம் நல்லா படி எடுக்க தெரியும். எங்கெங்கேயே போய் விசாரிச்சுட்டு பத்திரம் எழுத தரல, சொத்து பத்திரம் எழுதி கொடுங்க அப்படின்னு விசாரிச்சுட்டு எங்கள்கிட்ட வரும். ஏன்னா யாராலையும் முடியலன்னு எல்லா மாவட்டத்திலையும் கேட்டு நாங்க அதை பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு 100 பக்கம் 50 பக்கம் 40 பக்கம்லாம் சீல் வச்சே கொடுப்பாங்க. அவங்க சார் வந்து என்னோட குருநாதர் வந்து அவங்க அரசு அலுவலகத்துல இருக்கிறதுனால அவங்களோட முத்திரையை வச்சு தருவாங்க. நீங்க கோர்ட்டுக்கே வந்து நாங்க எழுதி தரதை எவிடன்ஸா நீங்க வச்சுக்கலாம். இதனால நம்ம என்ன பண்ணலாம்னா பத்திரமும் கத்துக்கலாம். சில செய்திகளை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். சோடி எடுக்க படி எடுக்க தெரியுதுன்னா பத்திரமும் எழுதிக்கலாம். நிறுத்தல் அளவு நம்ம வந்து இதுல நகையில சொல்லுவாங்க. வெத்தலைக்கு ஒரு இது சொல்லுவோம், கவுளின்னு சொல்லுவோம், எண்ணெய்க்கு லிட்டர்னு சொல்லுவோம், மளிகை பொருளுக்கு கிலோன்னு சொல்லுவோம். அதே மாதிரிதான் இந்த நிறுத்தல் அளவு முகத்தல் அளவு கூட இந்த சில பத்திரங்கள் சுவடிகள்ல ஏன் இதை சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா மருத்துவ சுவடிகள்ல இந்த அளவு வரும். மருத்துவ சுவடிகள்ல இந்த குன்றிமணி அளவு, விராகன தேத்தாங்கொட்டை அளவு, தேத்தாங்கொட்டை இட்டு தேற்று மைந்தரை, தேத்தாங்கொட்டை நம்ம சில ஐயாக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். கொட்டைப்பாக்கு அளவு, எலுமிச்சைங்காய் அளவு, நார்த்தங்காய் அளவு, இந்த மருந்து பொருள்கள்ல சித்த மருத்துவ சுவடியில வரப்ப இந்த மாதிரி சில பொருட்கள்லாம் குறிப்பிடுவாங்க. அப்போ வந்து இந்த வராக நடை இந்த அளவெல்லாம் வரும். அதற்காக இதை சொல்லியிருக்கேன். குறிப்பெழுத்து கூட்டெழுத்தும்போம். இதே இந்த தமிழ் சுவடிகள்ல ரொம்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா கூட்டெழுத்து குறிப்பெழுத்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது. சில எழுத்துக்கள் வந்து இந்த இட்ட இன்ன அதெல்லாம் வந்து சேர்ந்து வரும். நான் ஏடு வருவதில்ல, அப்ப நான் அதை விளக்கி சொல்றேன். மெயினா குறிப்பெழுத்து கூட்டெழுத்து கத்துக்கிட்டோம்னா படி எடுக்கிறது ரொம்ப ஈஸி, கடினமே இல்லை. அதை நான் அடிச்சு சொல்றேன். கூட்டெழுத்து இது இந்த 2 எழுத்து சேர்ந்து வருது பாருங்க, ஃபர்ஸ்ட்ல இருக்கு பாருங்க, அந்த மாதிரி இப்படிதான் இருக்கும். இது மாதிரி எல்லா ஈக்கா 4வதா இருக்கு, 5வதா இருக்கு பாருங்க, ஈக்கா ஈக்கோ. இதே மாதிரி எல்லா இடத்துலயும் வருமா அப்படின்னு கேட்டா நீங்க பயப்பட வேண்டியது இல்லை. ஒரு சில இடத்துல ஒரு சில ஆசிரியர் அந்த வட்டார வழக்குக்கு தகுந்த மாதிரி முதல் 4 இடம் நீங்க படிச்சுட்டீங்கன்னா போதும். இந்த இடத்துல இந்த இந்த எழுத்து 2 எழுத்து வரக்கூடிய இடம் எல்லாம் அந்த ஆசிரியர் அந்த கட்டு ஃபுல்லா அப்படியே தான் பயன்படுத்தியிருப்பாரு. அதனால நீங்க 4 இடம் மட்டும் கஷ்டப்பட்டு படிச்சுட்டீங்கன்னா போதும். அதற்கப்புறம் உங்களுக்கு எளிமையா இருக்கும். கூட்டெழுத்து ஆண்டிக்குளம் ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க, கருப்பன். கீழே இருக்கு பாருங்க சுருக்கெழுத்துல அத்தியாயம், இத்தி. இத்திக்கு எப்படி இருக்குன்னு பாத்துக்குங்க. யா அத்தியா, எம்முக்கு யூ மாரி இருக்கு பாருங்க, சுருக்கெழுத்துல முதலாவதா இருக்கு பாருங்க. கிரயம், கிரயம் வந்து பத்திரத்துல வரும். கிரய பத்திரம், சாசன பத்திரம்லாம் சொல்றேன்னு அதுல எம், அது அப்படி இருக்கு பாருங்க. இதுக்காக தான். எழுத்து மயக்கம், அணிந்தார் ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க. அணிந்தார் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த கீழ் இலக்கம் இதெல்லாம் வந்து நம்ம இந்த அளவுகள் சொல்ற போறோம். ஒன்றுக்கு இந்த 1 முதல் 10 நமக்கு தெரியும். கால் நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி பயன்படுத்திருக்காங்க, கால் அரை முக்கால், வா மாரி போட்டிருந்தாதான் கால், ஈ மாரி போட்டிருந்தா அரை. கீழ் இலக்கத்துல முதல்ல இருக்கு பாருங்க, காமேரி போட்டிருந்தா 1ன்னு சொல்றோம். அது நம்ம தமிழ் எண்கள்ல வந்துடும். 2வதா இருக்கு பாருங்க, வானு உள்ளது வந்து கால், ஈ மாரி உள்ளது அரை. இந்த கால் அரை முக்கால நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டோம்னா போதும். இதுதான் திரும்ப திரும்ப வரும். மற்றபடி இந்த அரைக்கால், அரை வீசம், கீழே அதெல்லாம் வந்து அவ்வளவா திரும்ப திரும்ப வராது. குறியீடுகள் இது ரொம்ப முக்கியம். இது வந்து சுவடியிலையும் வரும், பத்திரத்திலையும் வரும். ஆண்டு, மாதம், தேதிக்கு நம்ம இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கலாம். முதல்ல குறியீடுகள்ல முதலாவதா இருக்கு பாருங்க, வருடத்துக்கு 3 4 மாதிரி இருக்கு பாருங்க. 4 சிம்பிள்ல மேல உள்ளது திரும்ப திரும்ப வரும். அந்த கீழே உள்ள மேல உள்ளது திரும்ப திரும்ப வரும். மாதத்துல 4 இருக்கிறதுல அந்த மேல உள்ளது மா போட்டு மேல சொலிச்சுட்டு இருக்காங்களா, அது திரும்ப திரும்ப வரும். தேதிக்கு அந்த ஊ மாதிரி இருக்கிறது திரும்ப திரும்ப வரும். தேதி வந்து 4 இருக்கிறதுல அதுலயும் முதலாவதா இருக்கக்கூடிய ஊ வந்து திரும்ப திரும்ப சுவடியிலையும் வரும், பத்திரத்திலையும் வரும். அந்த மத்த 3 குறியீடுகள் வந்து அவ்வளவா இடம்பெற்றிருக்காது. அப்போ உள்ள நம்ம நூலெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ உள்ள மாதிரி அந்த ரோம் லெட்டர் என்ன இருக்காது, தமிழ் எண்கள் தான் இருக்கும்.
அதற்காக தான் இதை கொடுத்துருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழ் எண்கள் இருக்கும். சாரி ஆமா, இதுலயே சொன்னீங்களா, அந்த கீழே இருக்கு பாருங்க, ஆண்டு புதுவை. அங்க வந்துருவா. இந்த சாலிவாகன ஆண்டு கீழே இருக்கு பாருங்க. சாலிவாகன ஆண்டு எதோட கூட்டினோம்னா இந்த 78 கூட்டினாதான் இதுக்கு வரும்னு சொல்றதுக்காக. சரி. மனையடி சாஸ்திரம், ராமசாமி செட்டியார் ஏடு வந்துட்டு உங்களுக்கு அந்த ஏடு சரியா தெரியல, நல்லா உள்ள ஏடை சொன்னா கொஞ்சம் பயப்படாம இருப்பீங்க. ஏன்னா ஃபர்ஸ்டே தெரியாத சொல்லிட்டீங்கன்னா நீங்க இதாயிடுவீங்க. பனையில நிறைய வகை இருக்கு. ஆண் பனை, பெண் பனை, கூந்தல் பனை. இதுல நான் சொன்ன மாதிரி சாதாரண பனை, நாட்டு பனைங்கிறது நமக்கு தெரியும். நொங்கு பனை, நிறைய பனை இருக்கு. கடற்பனை, எண்ணெய் பனை, லந்தர் பனை. நம்ம பெரும்பாலும் எதை எடுத்துக்கிட்டோம்னா இந்த தாலி பனைன்னு சொல்லக்கூடிய அந்த பனை எடுத்துட்டாங்க. ஏன்னா அதை உங்களுக்கு அந்த நிறைய டக்குன்னு எழுதிட முடியுமா அப்படின்லாம் கேட்டா கிடையாது. அதுக்கு அதுக்கு முன்னாடி ப்ராசஸ் இருக்கு. பதப்படுத்தணும். பதப்படுத்தப்பட்டு நெகிழும் தன்மை அந்த நார், நரம்பு, சங்கு இல்லைன்னா கூழாங்கல் போட்டு தேய்ப்பாங்க. தேய்ச்சதுக்கு அப்புறம் தான் அந்த எழுதக்கூடிய பக்குவத்துக்கே வரும். அதுக்கப்புறம் தான் அதை எழுதுவாங்க. எடுத்தோடனே ஒரு ஓலையில எழுத முடியுமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. இத நாங்க தனியா ஒரு ஐயாவுக்கு எழுதி கொடுத்தேன்னு சொன்னல, அங்க எடுக்கப்பட்ட புகைப்படம் அது. அவங்க பொண்ணு வழக்கறிஞரா இருக்காங்க, அவங்க அறையில எடுக்கப்பட்ட. இத பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்ப நம்ம பிள்ளையார் சொல்லி போட்டு எழுதுறதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா சுவடியை பொறுத்தளவு நாங்க என்ன சொல்றோம்னா பிள்ளையார் சொல்லி அது கிடையாது. அதுலயே இல்ல தேதியும் கிடையாது. அதுல அந்த மட்டம் இருக்கு, சுழி இருக்கு, அந்த கோடு இருக்கு. ஒரு ஏடு சரியான முறையில பதப்படுத்தப்பட்டிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த குறியீடு பிள்ளையார். நம்ம ஆனா இதெல்லாம் நமக்கு வரக்கூடிய அந்த பக்தி இதுல பிள்ளையார் சொல்லி கூட சொல்லிட்டு இருப்பாங்க. நாங்க அதை எங்க இதுல என்ன சொல்லுவோம்னு கேட்டா, அந்த பிள்ளையார் சொல்லி இல்லைங்க, இந்த சுவடி பக்கத்துக்கு வந்திருக்கான்னு பார்க்க போட்டது நம்ம பிள்ளையார். அதை நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். ஐயனார் மந்திரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன் நான் முன்னாடி உள்ள எல்லாம் விட்டுட்டேன்னா அது கொஞ்சம் சரியா தெரியல. நீங்களே இப்ப எளிமையா படிக்கலாம். ஆரம்பத்துல இந்த கயிறுக்குள்ள முன்னாடி உள்ள பாத்தீங்கன்னா ஐயனார் மந்திரம். அந்த கூட்டெழுத்துல அந்த இந்தி இருக்கும் மந்திரம். அரியற அப்படியே படிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவ்வும் சவ்வும் இது ஒரு மந்திர சுவடி. இந்த சைடு இருக்கு பாருங்க, இப்படிலாம் படம்லாம் வரைபடம்லாம் போட்டு இருக்கும். அவ்வும் சவ்வும் உங்களுக்கு ஒவ்வொரு இது தெலுங்கு சுவடி. இது நாங்க படியெடுக்கப்பட்ட ஒரு 4 ஏடு கொடுத்தாங்க. ஒருத்தவங்க சொத்து ஏடா இருக்கும் போல அப்படின்னு எழுதி கொடுங்கன்னா ஆசையா கொடுத்தாங்க. பார்த்தா சொத்து எல்லாம் ஒண்ணு இல்லை, இந்த மாதிரி ஜோதிடம் தான் இருந்தது. நான் படியெடுத்து கொடுத்த ஒரு இது அது உங்களுக்காக சில இப்படிதான் இருக்கும் ஜோதிட சுவடி. இது பத்திரம். எளிமையா எடுக்கலாம் ஒன்றும், ஆனா பார்த்தா உங்களுக்கு கஷ்டம் போல தெரியும். கொஞ்சம் நேரம் எடுத்து படிச்சீங்கன்னா நம்மளாலயா முடியுது அப்படின்னு நினைப்போம். நானும் அப்படிதான். இந்த சைடு உள்ளதெல்லாம் உங்களுக்கு இதுல என்ன கவனிச்சிங்கன்னா தெரியும். முன்பக்கம் என்ன இருக்கு, பின்பக்கம் என்ன இல்லை பாருங்க. ஒரே எடுதான், அதனால அதை சுட்டி காமிக்கிறதுக்காக நான் இங்க வச்சிருக்கேன். 23, 24, 25 கீழே இருந்து பாத்தீங்கன்னா தெரியும். 2 ஊ மாரி போட்டிருக்கிறது, 2 நான் மாரி போட்டிருக்கு. 23, 24, 25. ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா முதல் எல்ல சிருஷ்டியை, திருப்பத்தால், பூமி வாங்கி, செலவு, நாள்கை, பொருள், செலவாகும். அப்படியே நம்ம படிச்சுட்டே போயிடலாம். ரொம்ப எளிமைதான். எப்படி கரையா அடிச்ச மாதிரி இருக்கு பாருங்க. நாங்க ஒரு குழந்தைய எடுக்கிற மாதிரி தான் சுவடியை தூக்கணும். ஒரு குழந்தையா தான் நினைக்கிறோம். நம்ம ஒரு குழந்தைய எப்படி பயபத்திரமா தூக்குறோமோ சுவடி, அந்த சுவடி கட்டன்னு இல்லை, ஒவ்வொரு இடையுமே நாங்க பார்த்துதான் எடுப்போம். ஏன்னா இந்த மாரி சிதைவா இருக்கும். உங்களுக்கு இந்த இடத்துல ஒன்ன பதிவு செய்ய விரும்புகிறேன்.
இலக்கியத்தையும் இலக்கணத்தையும் பொறுத்தளவு, மற்ற பொருண்மைகள்லாம் பொறுத்தளவு, ஜோதிடெல்லாம் பொறுத்தளவு முழுமையா இருக்கிறதா நம்ம படி எடுத்தா அது ஒரு நம்ம நூலா போட முடியும். இதே சித்த மருத்துவத்தை பொறுத்தளவு அது முழுமையா, அதாவது 1வது எண்ல இருந்து தொடர்ச்சியா இல்லைன்னா கூட படியெடுத்து தரலாம். ஏன்னா மருத்துவத்துல ஒரு ஏதாவது ஒரு செய்தி அடங்கியிருக்கும் இல்லையா? அதனால நாங்க படி எடுக்கும் பொழுது என்ன பார்த்துப்போம்னா, முன்னாடியே எதுவும் படி எடுத்திருக்காங்களா அப்படிங்கறது சரி பார்த்துட்டு தான் அந்த கட்டை எடுப்போம். எல்லா கட்டையும் எடுத்துட மாட்டோம். அதனால நான் ஒரு எளிய வேலையை என்ன பண்ணி வச்சேன்னா, நான் படி எடுக்கப்பட்ட சுவடியெல்லாம் ஒரு அட்டையில இந்த சுவடி படி எடுக்கப்பட்டதுன்னு எடுத்து ஒரு குறிப்புல ஒரு அட்டையில வச்சிருவேன். எனக்கு அப்புறம் இப்ப நானே இல்லை, எனக்கு அப்புறம் வராங்கன்னா இந்த சுவடி படி எடுத்தாச்சு, இதை எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டுக்கு போயிடுவாங்க. நான் இப்ப எடுக்கும் பொழுது படி எடுத்ததே எடுக்கக்கூடிய அந்த சின்ன வேலை இருக்காது. அதனால படி எடுத்தது இலக்கணம் இலக்கியமா இருந்தா 1ல இருந்து கடைசி ஏடு வரைக்கும் முழுமையா இருந்தாதான் நம்ம பதிப்பிச்சாதான் நூலா எழுதணும். மருத்துவத்தை பொறுத்த அளவு ஒரு ஏடை கூட ரொம்ப பதிப்பிக்கலாம். இந்த பாருங்க, முழுமை இல்லாம அங்க பாத்தீங்கன்னா தெரியுது பாருங்க, பாதி ஏடு இல்ல, முழு ஏடு இருக்கு, இங்க பாதி ஏடு இல்ல, முக்கா ஏடு இல்லை, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இதுவும் பத்திரம் தான், இது கொஞ்சம் நல்லா தெரியும். எடுத்துட்டு வந்திருக்கேன் சுவடி எழுத்தாணியும். நகல் போட்டு கொடுக்கலான்னு பார்த்தேன், முடியல. கடைசியில போகும்போது காமிக்கிறேன். சில ஏடுகளும் எடுத்துட்டு வந்திருக்கேன். இங்க யாராவது என் தமிழன் தெரிஞ்சதுன்னா சொல்லலாம். 274 சைட்ல நான் சொல்றது 274. லா மாரி போட்டா 100, ஊக்கு பக்கத்துல லா இருக்கு பாருங்க. 200 ஏ மாரி போட்டா 7, சா மாரி இருக்கிறது 4. கீழே என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா டைட்டில் காதர் படலம். இப்போ ஒரு பாட்டுக்கு அடுத்து இன்னொரு பாட்டுக்கு அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க தமிழ் எண்களை அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு செய்தியை பதிவு பண்ண விரும்புறேன். பாடலுக்கு முன்னாடி எண் இருக்காது. நம்ம இப்போ நோட்ல எழுதிக்கிட்டே வரோம், புக்ல எடுத்து பாக்குறோம்னா என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் எண் இருக்கும், அதுக்கப்புறம் பாடல் இருக்கும். சுவடியை பொறுத்த அளவு என்ன இருக்கும்? பாட்டு முடிஞ்சோன்னா அந்த தமிழ் எண்கள் இருக்கும். அப்படி இல்லையா, இங்க கோடு இருக்கு பாருங்க, ஒரு சின்ன கோடா இருக்கு பாருங்க, காதர் படலம்னு. இங்க இருக்கிற மாதிரி இந்த விருத்தம் 1 2 3 4வது வரியில அந்த அந்த ஹோல் இருக்குல்ல, அந்த ஓட்டைக்கு முன்னாடி விருத்தம், அது மாதிரி சின்ன ஒரு கோடா இருக்கு பாருங்க, ஆக விருத்தம். அந்த மாதிரி ஒரு சின்ன கோடு இருக்கும். இதை வச்சுதான் நம்ம அடுத்த பாடல் வருது. ஒன்றும் ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை, எதுகை முனையை வச்சே நம்ம அந்த பாடலை கொண்டுட்டு வந்துடலாம். அப்படிதான் இருக்கும், பெரும்பாலும் அப்படிதான் இருக்கும். பாரப்பா கேளப்பா சீரப்பா, அந்த பாப்பான்னு வருது இல்லைங்களா, பகரக்கேளு பாரப்பா பகரக்கேளு. மேல வரியில பாரப்பான்னு இருந்ததுன்னா 2வது வரியில பகரக்கேள்னு இருக்கும். 2வது வரியில 3வது வரியில கேளப்பான்னு இருந்ததுன்னா கீழே அந்த காட்டி அந்த மாதிரி ஆரம்பிக்கும். அதனால நம்ம அந்த எதுகை முனையை வச்சு படி எடுக்கலாம். இந்த இதை பார்த்தீங்கன்னா, ஹரி ஓம் நன்றாக குரு வாழ்க குருவே துணை நிமித்தியம் சூடாமணி, இந்த டைட்டிலுக்காக மட்டும் இதை கொடுத்துருக்கது. ஹரி ஓம், மேல உள்ளத சொல்றேன், ஹரி ஓம் நன்றாக, குறிலெழுத்து எப்படி நடுவில் எப்படி இருக்கு பாருங்க, ஒரே குறியீடா தான் இருக்கு. குரு வாழ்க புள்ளி இல்ல, குருவே துணை நிமித்தியம் சூடாமணி. எளிமையா இருக்கா? உங்களுக்கே ஒரு இப்ப நம்மளும் படிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நான் இங்க இருந்து போறப்ப உருவாக்கிட்டு போனேன்னா எனக்கு இந்த வகுப்படுத்ததுக்கு ஐயா அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஒரு பயன்பாடா இருக்கும். இதையா இதையா சரி. சைட்ல உள்ள தலைப்பை சொல்றேன். புத்திர முகம் பார்க்க, மேல என்ன இருக்கு? புத்தின்னு மட்டும் இருக்கு, கீழே அந்த ரம்யா வரக்கூடியதா இருக்கு, புத்திர முகம் பார்க்க. அதற்கு கீழே அந்த ஏட்டோட எண் இருக்கு 226. இந்த பாருங்க, புத்தின்னு இருக்கா, மேல ஃபர்ஸ்ட் இதுல புத்தின்னு இருக்கு, புள்ளி இல்ல பாருங்க. புத்திர ரம்யா உட்காரக்கூடியரா, புத்திர முக முகம் பார்க்க 226. நீங்க நெக்ஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நானே இதுல பண்ணுவா.
அதுக்கப்புறம் இல்லையா? படிக்க ஈஸியா இருக்குல்ல, படிக்கலாம் அந்த மாதிரி. இப்ப என்ன பண்றோம்னா இந்த இதுக்கப்புறமும் கூட சில சுவடிகள்ல பார்த்தோம்னா அந்த புறம் இருக்குல்ல, அங்க கூட ஒரு எழுத்த இந்த புறம் விட்டுருப்பாங்க. இங்க விட்ட ஒரு எழுத்த அந்த கடைசியில கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா படியெடுக்கும் பொழுது அந்த எழுத்து ஏதோ தனியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விடக்கூடிய ஒரு சிக்கல் இருக்கு. படியெடுக்கும் பொழுதும் பதிப்பிக்கும் பொழுதும் படியெடுத்த சரியா இருந்தா தானே பதிப்பிக்கும் பொழுது சரியா வரும் இல்லையா? இங்க படியெடுக்கும் பொழுது அப்ப என்னன்னா அந்த மூல பாடம் கொடுக்கும் பொழுதும் பதிப்பாசிரியர் ஒரு பாட வேறுபாடு பதிப்புகளை கொடுக்கும் பொழுதும் அந்த சரியான பாடத்தை தான் தரணுங்கிறதுக்காக சொல்றேன். அந்த ஓரத்துல இந்த இது நான் கொடுக்கல. சில எழுத்து ஒத்த ஒரு எழுத்து தனியா போயிருக்கும். அதுவும் இந்த அந்தந்த வரியோட சேர்ந்ததாக தான் இருக்கும். அதையும் நம்ம சேர்த்துதான் எழுதணும். அதை விட்டுட்டோம்னா மாறும். அதே மாதிரி இந்த தமிழன்களை இதோட சேர்த்து எழுதும் போதெல்லாம் சில பதிப்பு சிக்கல், அந்த படியெடுத்தல் சிக்கல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்போ சுவடிய ஒரு மருத்துவ சுவடிய படி எடுத்துட்டே வராங்க, ஒரு பொண்ணு வராங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா பலசரக்கு வைத்தியம் நமக்கெல்லாம் தெரியும். சாக்குன்னு எழுதுறாங்க. இப்ப தான் தர தன் இப்படி எல்லாம் சொல்லலாம். ஊஎஸ்ஆவே சொல்லியிருப்பாரு, தான்னு புரியல தரன்னு புரியல. நானே அதை ரொம்ப ஆண்டுக்கு அப்புறம் தான் அதை தானுன்னு புரிஞ்சுக்கிட்டேன், தரன்னு படி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஆண் ஒரு மாணவன் சோடி எடுக்கிறான், ஒரு பெண் ஒரு மாணவி படி எடுக்கிறாங்க அப்படின்னா சில அந்த ஒரு நான் குறை சொல்றதுக்காக சொல்லல, ஒரு சின்ன ஒரு இதுக்காக சொல்றேன். இப்போ அந்த மாணவன் ஒரு மது அருந்தக்கூடிய ஒரு பழக்கத்துல அந்த எண்ணத்துல இருக்கும் பொழுது அவன் சரக்கு எண்ணத்துல இருக்கான். அவன் படி எடுக்கிறான், படிக்கிற பிள்ளைதான் அவன். சரக்கு அப்படின்னு சாக்கு, இப்போ பெண்கள் சாக்குன்னு வருமா, போலி சாக்குன்னு வருமா, இல்ல வெள்ளை சாக்க ஜீனி சாக்க பயன்படுத்தி இருப்பாங்க. ஏன் சம்பந்தமே இல்லாம சுவடியில சாக்குன்னு வருமானு நம்ம ஒரு இப்படிதான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். சாக்கு சரக்கு, சரக்குன்னா இப்ப என்னன்னா அவனுக்கு என்ன எங்க என்ன போகுது, மதுல சரக்கு அது கிடையாது. பல சரக்கு மருத்துவ சோடியில என்ன பண்றோம், பல சரக்கு வைத்திய முறை அப்படின்னு சொல்றோன்னா அப்ப இந்த மாதிரிதான் யூக பாடம் அமைக்கும் பொழுது சாக்கா சரக்கா அப்படிங்கிற ஒரு அந்த தமிழ் தாய் வாழ்த்து இருக்கு இல்லையா, முதல் வரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி குவலை என்ன வளையாமதி முதல் வரி அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்கு. குறியில நெடிலா மாத்தும் பொழுதும் சரி, நெடில் எழுத்த குறிலா மாத்தும் பொழுதும் சரி, நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஒரு எழுத்து மாத்தி எழுத்துனாலே என்ன சொல்லுவாங்க, தமிழை பொறுத்தளவு எல்லா சொல்லும் பொருள் குறித்த நேரம் எழுதி நமக்கு பொருள் மாறுபட்டு போயிருது. இங்க நம்ம தமிழ் சங்கத்துல கடந்துதான் வரோம். அந்த தமிழ் தாய் அந்த கையில சோடி இருக்கு, இந்த திருவள்ளுவர் கையில சோடி இருக்கு. அங்க தமிழ் தாய் வாழ்த்து என்ன இருக்கு, யாராவது அந்த பாடல் தெரியும்னு நினைக்கிறேன், வெளியிலே இருக்கு இல்லையா, காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் அப்படின்னு இருக்கு. நம்ம என்ன பண்றோம், படியெடுக்கும் போது அந்த ஒரு வாக்கியத்தோட இன்னொரு வாக்கியத்தை சேர்த்தோ பிரிச்சு எழுதும் போது சரியா படியெடுக்காம பிரிச்சு எழுதும் போது என்னென்ன மாறுபாடுகள் வருது. கைக்குவளை பதியும் என்ன பண்றோம், மேல் வரியும் கீழ் வரியும் தனித்தனியா பிரிச்சிடுறோம். அந்த இப்ப நம்ம தமிழ் படிச்சவங்க ஏன் சோடி நிறைய படிக்கலாம், இல்ல மற்ற மேஜரை விட தமிழ் படிக்கிறவங்க அதை எளிமையா இருக்குன்னா, வேற மேஜர் படிக்கிறவங்க படி எடுக்க வர்றாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க, வளையாபதி நூல் ஒண்ணு இருக்கிறது தெரியல. அப்ப என்ன பண்றாங்க, கைக்குவளை கையில குவளை கைக்குவளை யாபதியும் இந்த கீழ்வரியை தனித்தனியா சீர்பிரிச்சு எழுதிறாங்க. அப்ப என்ன உங்களுக்கு மாறுபடுதுன்னா பொருள் மாறுபடுது. நமக்கு தெரியுது, காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின். அப்ப நம்ம சீர்பிரிச்சு தனித்தனியா எழுதுறோம் இல்லையா, கை குவளைன்னு போடுறதுக்கும் கைக்கு வளையாபதிங்கிறதுக்கும் உங்களுக்கு எவ்வளவு ஒரு பொருள் மாறுபடுதுங்கிறதுக்காக நான் இந்த இடத்துல அதை சாக்கு சரக்குங்கிற மாதிரிதான், தான் தரன்ங்கிற மாதிரிதான், இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதற்கு முன்னாடி உள்ள இங்க கீழே இருக்கு பாருங்க, காண்டம்.
ருது காண்டம். 277 ருது காண்டம். மேல என்ன இருக்கு? அறிவோம் ருது காண்டம். இப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த தலைப்பையும் கூட அதோட சேர்த்து எழுதுவோம். என்ன தமிழ் என்னோட சேர்த்து எழுதுவோம். என்னமோ எழுதிருக்கே புரியலைன்னு இன்னும் இந்த பாராவோட சேர்த்து எழுதுவோம். இந்த மாதிரி எல்லாம் படியெடுக்கும் பொழுதும் சிக்கல் வரும். வச்சுட்டு போயிடுறோம். ஏடை எழுதுறாங்க. ஏடு எழுதும் பொழுது என்னன்னா எண்ணெய் போடுறாங்க. எண்ணெய் போட்டுட்டு காய வைக்கிறாங்க. காய வச்சுட்டு ஏந்திரிச்சு போயிடுறாங்க. அப்படின்னா என்ன பண்றாங்க, ஒரு ஏடு எழுதுனது ஏடு மாறி போயிடுது. நம்ம என்ன பண்றோம், ஏடை கவனிக்காம என்ன கவனிக்காம அடுத்த ஏடுக்கு படி எடுக்க போயிடும். அந்த பாடல் அப்படியே விடுபட்டு போயிடுது. அந்த மாதிரி ரொம்ப கவனமா தான் படி எடுக்கணும். இது ஓரளவு நல்லா தெரியும். எழுத்தாணி கொண்டுட்டு வந்திருக்கேன். குண்டெழுத்தாணி, குடவெழுத்தாணி, வாரெழுத்தாணி நிறைய சொல்லுவாங்க. சில நம்ம இன்னைக்கு பேனாவில் எழுதுறோம் இல்லையா, தாளில் பேப்பரைஸ், பூஜை மரப்பட்டை, ஐயா சொன்ன மாதிரி மூங்கில் எழுதுனாங்க, துணியில் எழுதுனாங்க, ஓட்டில் எழுதுனாங்க, கல்லுல செம்முல எந்தெந்த இடத்துல எந்தெந்த பொருள் கிடைச்சதோ அதை வச்சு எழுதுனாங்க. இன்னைக்கு தாள் நல்லா இருக்கு, பேனா சரியா இல்லை. தாள் நல்லா இருந்து பேனா சரியில்லைன்னா அந்த தாள்ல ஊறாது. தாள் சரியில்லை, பேனா நல்லா இருக்குன்னா ஊருள்ள. இப்போ அதே மாதிரிதான் அந்த எழுதுகோளுக்கும் அந்த ஓலைக்கும் உள்ள தொடர்பு. சில ஆசிரியர் இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா, ஒரு பொட்டு சைஸுக்கு ஒரு ஓட்டை போட்டுப்பாங்க. கட்டை விரல்ல நகத்தை வளர்த்துப்பாங்க. இப்ப நம்ம எல்லாம் நகம் வேற இருக்கோ வளர்த்துக்கிறோம். ஆனா அப்ப நகத்தை கட்டை விரல்ல ஒரு பொட்டு சைஸுக்கு ஓட்டை போட்டு அதுல சொருகிப்பாங்க. அதுல சொருகிட்டு இன்னைக்கு நம்ம பேனா எழுதுறப்ப நான் அதே பேனாவில் எழுதுறதுக்கும் நீங்க அந்த பேனாவில் எழுதுறதுக்கும் வேறுபாடுகள் இருக்கு. கையெழுத்து மாறுபடுது இல்லையா, எப்படி லாவகமோ அது மாரி வச்சுப்பாங்க. சில பேர் இப்படியே வச்சுட்டு கையெடுக்காம எழுதிட்டே போவாங்க. இந்த எழுத்தாணியில எழுதுறப்ப இந்த கூர்மை இருக்கு பாருங்க, கீறல் மட்டும்தான் இருக்கும். மை தெளிவா படிக்க தெரியாது. அதுக்கு அந்த ஆயிலாம் சொன்னல, வசம்பு கறி, கோவை இலை சாறு, மாவிலை சாறு, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஆயில் அதில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் எழுத படிக்கவே நல்லா தெளிவா தெரியும். கண்ணுக்கு குளிர்ச்சியை கொடுத்தது, கண்ணு அரிப்பு இல்லாம இருந்தது. மெயினா முக்கியமா பார்த்தோன்னா அந்த சுவடிகளை அந்த சிதைவுக்கு உள்ளாகாம அந்த அவங்க அப்போ பயன்படுத்தப்பட்ட அந்த பதப்படுத்தப்பட்ட அந்த மை இந்த சுவடியை பாதுகாத்துது அப்படின்னு கூட. மஞ்சள் இது பண்றது, நல்லெண்ணெயில முக்கி இது பண்ணுவாங்க, வைக்க பொருள்ல, ஆத்து மணல்ல, நீராவியில வைக்கிறது, இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நான் எல்லாத்துக்கும் கொடுக்குறேன். இது நான் சொந்த ஊர், பிறந்த ஊர்ல ஒரு ஆசாரி ஐயா இருந்தாங்க, அதையும் சொல்ல விரும்புறேன். வயசாயிட்டு இப்பெல்லாம் அதை செய்யறாங்களான்னு தெரில. 2012 வகுப்பு படிச்சப்ப அந்த மாணவர்களுக்கெல்லாம் நாங்க சும்மா ஐயாவோட பேசிட்டு இருந்தப்ப இது போல சொன்னேன், இந்த இதெல்லாம் செய்வாங்க ஐயா எங்க ஊர்ல இருக்காங்கன்னா. நாங்களாம் இரும்பை எடுத்துட்டு போய் வாங்கி கொடுத்து, அவங்க பேர் சக்கர ஆசாரி, அந்த ஐயா எப்படி 80 வயதுக்கு மேல இருக்கும், அவங்கள்ட்ட நான் கொடுத்து செஞ்சு ஒரு 4 எழுத்தாணி வாங்கினேன். ஒரு ஐயா நம்மள பழக்கம் உள்ள ஒரு ஐயா கேட்டாங்க, எனக்கு ஆசையா இருக்குப்பா, ஞாபகமா எழுத்தாணிய கொடு அப்படின்னு கேட்டாங்க. சென்னையில இருக்காங்க, ஜெயபாஸ்கரன் ஒரு ஐயா, நல்ல எழுத்தாளர், கவிஞர். சில பேர்த்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐயாவுக்கு இந்த ஆண்டு போன ஆண்டு கடைசியில தான் அவங்களுக்கு பரிசாதை கொடுத்தேன். இப்போ ஒரு சுவடி எழுத கொடுத்தாங்க. என்னோட பேராசிரியர், ஓய்வு பெற்ற பேராசிரியர் ஒருத்தவங்க, கரந்தை தமிழ்ச்சங்கத்துல, பேரை சொல்ல விரும்பல, நூலா வரப்ப தெரிஞ்சுப்பீங்க நீங்களே. அவங்க ஒரு பெரிய சித்த மருத்துவ சுவடியை தனிப்பட்ட முறையில ஐயா கொஞ்சம் சுவடிகள் வச்சிருக்காங்க. எழுதி கொடுப்பா, படி எடுத்து கொடு, நான் நூலா வெளியிட விரும்புறேன் அப்படின்னு 2 ஆண்டா வாங்கி வீட்டுல அப்படியே தூங்குது. வேறுபட்டதுனால எழுதி கொடுக்க முடியல. அந்த கட்டில பாத்தீங்கன்னா வரக்கூடிய 2 ஏடு முதல்ல இந்த எடை திரும்ப வந்தது. ஐயாவோட அனுமதியோட வகுப்பெடுக்க நான் இந்த ஏடை பயன்படுத்திக்கிறேயா அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவோட அனுமதியோட இதை வச்சுப்பேன். அதே மாதிரி இந்த ஒரு 4 ஏடு சொத்து இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க பாத்தீங்களா, சொத்து இல்லை ஒன்றும் இல்லை. நான் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன், படி எடுத்தது ஜோதிட சுவடி, அதை நான் எழுதுனதை இங்க காமிச்சிருப்பேன். அந்த ஏடை இங்க கொண்டுட்டு வந்திருக்கேன், அதையும் உங்க பார்வைக்கு நீங்க பாக்குறதுனா இதுதான் அந்த கட்டம். நான் படியெடுக்கப்பட்ட ஒரு இது உங்களுக்கு காமிச்சிருப்பேன். என்னோட கையெழுத்து அது நல்லா இருக்குன்னா நான் சொல்லலை. அந்த என்னோட கையெழுத்து இந்த மேல கட்டம் இருக்கு பாருங்க, இங்க இருக்கு பாருங்க, ஜோதிட சுவடி,
மந்திர சுவடி எல்லாம் இருக்கு. மந்திர சுவடியும் அந்த மாதிரி மந்திர சுவடி ஒண்ணு உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அந்த கடைசியில வந்து முக்கோணம் மாதிரி போட்டு படம் மாதிரி இருக்காது. வேலூர்னு நினைக்கிறேன், அம்மா அம்மான்னு சொல்லுவாங்க ஒருத்தவங்க, அவங்க ரொம்ப புகழ்பெற்ற அம்மா, யாருக்கும் தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. அவங்கள்ட்ட சில சுவடிகள் இருக்கு. இந்த மாதிரி நிறைய மடங்கள்ல தனியார் ஐயா மாரி பேராசிரியர்கள்ட்ட எல்லாம் என்னோட தாத்தா வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்லாம் தனியார் தனிநபர்கிட்டயுமே இருக்கு. நாங்க ஒரு விழிப்புணர்வு கொடுப்போம், பேப்பர்ல தொலைக்காட்சியில எல்லாம் கொடுப்போம். எங்க அலுவலகத்துக்கு கொடுங்க, நாங்க அதை பத்திரம். நாங்க வந்தோடனே என்ன பண்ணுவோம்னு கேட்டோம்னா சுத்தம் பண்ணுவோம். முதல்ல தூசி அதுல நிறைய இருக்கும், ஆயில் அப்ளை பண்ணிட்டு கட்டை இல்லாத ஒரு தூக்க முடியாது. ஒரு குழந்தைக்கு இந்த சட்டை போட்டு நம்ம துண்டெல்லாம் வச்சு தூக்கும் பொழுது எப்படி அந்த குழந்தைய தூக்குறோம், ஒரு பயம் இல்லாம தூக்குறோம் இல்லையா? அதே ஒரு சின்ன கை குழந்தைய ஒரு டவல் இல்லாம சட்டெல்லாம் முடிய நொல்லு நொல்லுன்னு நம்ம தூக்க ஒரு ஆண்களுக்கு அந்த பிறந்த குழந்தைய தூக்க தெரியாது. இதே ஒரு நல்ல மெத்துன்னு அந்த அப்பா கையில கொடுக்குறப்ப, டவல் வச்சு கொடுக்குறப்ப கொஞ்சம் பயம் இல்லாம அந்த தாத்தா பாட்டி ஒரு நண்பர்கள் ஒரு அந்த அப்பா வந்து இந்த குழந்தைய டவல் இருக்கிறப்ப பயம் இல்லாம தூக்குவார் இல்லையா? அப்ப அந்த கட்டு வந்து அதான் குழந்தை மாதிரின்னு சொன்னல, அந்த சுவடி தனிநம்பட்ட உள்ள சுவடி வந்து பின்னாடி கட்டை இல்லாம இருக்கும். கட்டையை வச்சு குடிச்சிட்டோம்னா கொஞ்சம் வந்து தூக்கம் வந்து ஒரு எளிமையா இருக்கும். கயிறு இல்லாம இருக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா ஏன் இந்த ரெண்டு புறமும் வந்து இந்த கயிறு இது பண்றோம்னா, பெரிய நீள அகலமா இருக்கும் பொழுது இதை கொடுத்தனாதான் கயிறு உங்களுக்கு நிறைய ஏடுகள், ஒரு 100 ஏடுகளுக்கு மேல இருக்கு, 200 ஏடுகளுக்கு மேல இருக்கு, 300 இப்ப ராமாயணம் இதெல்லாம் இருக்கும் பொழுது நிறைய ஏடுகள் இருக்கும். உங்களுக்கு கட்ட ஈஸியா இருக்கும் பொழுது அவங்களுக்கு கயிறெல்லாம் இருக்காது. அதே மாதிரி என்ன சொன்னாங்கன்னா, இந்த இடத்துல ஒண்ணு சொல்ல விரும்புறேன். அந்த கயிறுக்கு பாருங்க, அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா அந்த சுவடியில தனித்தனியா கயிறு கட்டி வச்சிருக்காங்கல்ல, தனித்தனி சுவடிக்கும் தனித்தனி கட்டு கயிறு போட்டுதான் வச்சிருக்காங்க. நம்ம மக்கள் முன்னோர் சில பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த குதிரைக்கு சுடு தண்ணி போட எடுத்தாங்க இல்லையா, ஏடு எடுத்து பயன்படுத்தினாங்க பாருங்க, அடுப்புல விறகு இல்லைன்னு அதை பயன்படுத்தினாங்க பாருங்க. அதே மாதிரி கயிறு எடுத்தாங்க, ஏதோ ஒரு பொருள் கட்ட கயிறு இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா சுவடியும் தனி கயிறா கட்டுக்கிட்டாலாம் எடுறா உருடா கயிறு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, எல்லா கயிறையும் எடுத்து ஒன்னா போட்டு கலர்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம பேசோம்னா அதுல இலக்கணம் இருக்கும், இலக்கியம் இருக்கும், மருத்துவம் இருக்கும், ஜோதிடம் இருக்கும், ஒன்னா கட்டியிருப்பாங்க. இதே மாதிரிதான் கயிறு தேவைப்படுதுன்னு இதெல்லாம் எதுல பதிவு பண்ணிருக்காங்கன்னா நானா சொல்லல, இந்த உவேசாவோட என் சரித்திரத்துல கூட அதை சொல்லியிருப்பாங்க. நம்ம பதிப்பு புத்தகம் பேசுதுன்னு ஒரு நூல் இருக்கு, சிறந்த நூல் அது. பதிப்பு சார்ந்த சில செய்திகள்லாம் அதுல நிறைய குறித்திருப்பாங்க. உவேசா தான் பதிப்பு முன்னாடி, நமக்கு யாருன்னா சீவைதா இருக்காரு, ஆறுமுக நாவலர் இருக்காரு, வையா பதிப்பு முன்னோடினே இந்த 4 பேர்த்தையும் சொல்லுவாங்க. நம்ம இன்னைக்கு ஊவேசான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அவங்களுக்கு முன்னாடியே யாருன்னா இருக்காங்கன்னா ஆறுமுக நாவலர் இருக்காரு, சீவைதா இருக்காரு. அவரெல்லாம் நம்ம ஏன் தூக்கி பிடிக்கல, அவங்கெல்லாம் ஏன் முன்னிலைப்படுத்தணும்னா கீவாஜா உவேசாவோட மாணவர் யாரு, கீவேஜா, அந்த கி வெங்கடேசன் யாரோ சொல்லும்போது அவங்க குருநாதரை அவங்க முன்னிலைப்படுத்தி உவேசா தெரிகிற அளவுக்கு ஆறுமுக நாவலரும் வையாபுரி பிள்ளையும் சீவைதாவும் நம்ம மக்கள்கிட்ட இன்னும் வெளிப்படணும். அந்த பதிப்புலகில் நம்ம பதிப்பித்தல்ல இருக்கக்கூடிய அந்த நம்ம தான் தமிழ் படிச்ச நம்ம தான் என்ன பண்ணணும், பதிப்புல உள்ளவங்க தான் இதெல்லாம் நம்ம மெய்ப்பொருள் காண்பது அறியும்பாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதையே வந்து சொல்லிட்டு இருக்காம எது உண்மையான பொருள், மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிற மாதிரி. இப்ப வி சொக்கலிங்கம் ஐயான்னு 2012 அங்க வகுப்பு நடந்துன்னு சொல்ல, அவரு வந்து ஒரு வயசான ஐயா, 90 வயதுக்கு மேல திருக்குறளை வந்து வகுப்பு எடுக்கிறாரு. எல்லாத்துலயும் கேட்கிறாரு இந்த கேள்வி, 1330 திருக்குறள் தான் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது, அதற்கு மேலேயும் இருக்குப்பா, நீங்க சுவடியை வச்சு ஒப்பு நோக்கி பதிப்பிக்கிறீங்க, வெளியில கொண்டுட்டு வாங்க சில செய்திகள் கருத்துக்கள்லாம், ஒருத்தவங்க சொல்றதே அப்படியே ஃபாலோ பண்ணாதீங்க. அதனால மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறது இந்த சுவடியில ரொம்ப முக்கியமான ஒண்ணு. பதிப்புல நம்ம வந்து ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்கன்னா என்னன்னா அதை இது பண்ணாம ஒப்பு நோக்கும் பொழுது நிறைய பாட வேறுபாடுகளை, பதிப்பு கருத்துக்களை, பதிப்பு சார்ந்த கருத்துக்களை தமிழ் குரு நல்லுலகத்துக்கு நம்ம சொல்லிட்டு போகலாம். இது 4 ஒரே கட்டு தான். ஒரே ஏட்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 10 வரிகளுக்கு மேல இருக்கு. நம்ம நூலை படிக்கவே இப்போ உள்ள பிள்ளைங்களாம் என்ன பண்றாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எளிமைப்படுத்தி கொடுக்குறோம் அல்வா சாப்பிட்ற மாரி. இப்போ உள்ள பிள்ளைங்க சீர்பிரிச்சு உள்ள அந்த புக்கை படிக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம முன்னோர்கள் பாருங்க, ஏன்பா ரம்யா உனக்கு கண்ணு தெரியுதான்னு கேட்பாங்க. அந்த சுத்தி பார்க்க வருவாங்க எஸ்கார்டோட எங்க அலுவலகத்துக்கு. அந்த லென்ஸ் வச்சு பார்த்து சில பேர் புதுசா வரவங்கலாம் பார்ப்பாங்க. லென்ஸ் வச்சுக்கிட்டு நான் எழுதணும்னா எனக்கு இந்த எழுத வசதியா இருக்காது. நான் ஒரு கையில இந்த கையில லென்ஸை பிடிச்சிக்கிட்டு இப்படியே பிடிச்சிட்டு இந்த கையில எழுதணும்னா எனக்கு
அந்த ஃபாஸ்ட் வராது. அதனால நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, அந்த லென்ஸை பிடிக்காம எழுதுறது ஒரு இதாக இருக்கும். அப்போ எதுக்காக இந்த விஷயத்த நான் பதிவு செய்ய விரும்புகிறேன்னா, அந்த கண், அந்த உணவு முறை, அன்னைக்கு நம்ம முன்னோர்களுக்கு எப்படி இருந்தது, எவ்வளோ சின்ன எழுத்தா 2 பக்கமும் எழுதியிருக்காங்க. நீங்க நல்லா பார்க்கலாம். நான் உங்களுக்கு பார்வைக்கு வேணாலும் தரேன், பத்திரமா பார்த்துட்டு என் கையில ஒப்படைச்சிருங்க. என்னன்னா 2 பக்கமும் எழுதியிருக்காங்க. நம்ம பேனால எழுதுறப்ப சில பேர் என்ன பண்றோம், அழுத்தி எழுதுறோம், அது பின்பக்கம் போகும். சில பேர் நம்ம மேலாக எழுதுவோம், அது பின்பக்கம் அச்சு விழாது. ஆனா நம்ம சில பேர் எழுதுறது பின்பக்கம் அச்சு விழும். இப்ப இந்த எழுத்தாணி உங்களுக்கு காமிச்சேன், எவ்வளவு கூர்ப்பா இருக்கு. இந்த ஓலையும் உங்கள்கிட்ட கையில தர்றேன். இது எப்படி பின்பக்கமும் இல்லாம அந்த அச்சு போகாம ஒரு சிதைவுக்கு உள்ளாகாம இதை எழுதியிருக்காங்கன்னா, அதை போய் இந்த எந்த அளவுக்கு இதை பதப்படுத்தியிருப்பாங்க. ஒண்ணு, டக்குன்னு பதப்படுத்துற எல்லா ஓலையிலும் எழுத முடியுமான்னு கேட்டா கிடையாது. அப்ப இந்த எழுதுறதுக்கு முன்னாடியே அந்த பதப்படுத்தக்கூடிய ப்ராசஸ் ரொம்ப முக்கியங்கிறத நான் இங்க சொல்ல விரும்புறேன். அந்த அளவுக்கு இதை செம்மையா காகிதம் தயாரிக்க தூய்மையான நீர் வேணும்னு ஒரு கருத்து உண்டு. எல்லா தண்ணியிலையும் காகிதம் தயாரிக்க முடியுமான்னு கேட்டா கிடையாது. அப்பெல்லாம் காகிதம் தயாரிச்சாங்கல்ல, காகிதம் தயாரிக்க தூய்மையான நீர் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல இந்த ஓலையை தயாரிக்க பல வேலைகளுக்கு அப்புறம்தான் இதை நம்ம கையில ஓலை எழுதுறதுக்கு எல்லா ஓலையிலும் எழுத முடியாது. அப்ப இந்த எழுத்தாணியை எழுதுறப்போ முன்பக்கம் பின்பக்கம் அந்த கீரல் விழாம, ஏன் புள்ளி வைக்காம எழுதுனாங்கன்னா, புள்ளி வச்சா ஓட்ட விழுமோ அப்படிங்கிறதுனால புள்ளி வைக்காம எழுதுனாங்க அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க, எழுதியிருக்காங்க. இதே மாதிரிதான் அந்த லாவகம் நுணுக்கம்லாம் அந்த நம்ம முன்னோர்களுக்கு எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, அதை பார்த்து எழுத எனக்கு சிரமம்னு நான் சொல்லக்கூடாது இல்லையா அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி அந்த லென்ஸை வச்சு பார்த்துட்டு எழுதுனோம்னா, நம்ம லென்ஸை வச்சுட்டு பார்த்துட்டு எழுதுறோம். இப்பதான் நம்ம லைட்டை போட்டுக்கிறோம், வீடு ஃபுல்லா லைட்டை போட்டு எழுதுறோம், படிக்கிறோம், கண்ணுத்தரலங்கிறோம். அப்ப என்ன லைட்டு விளக்கு இருந்ததா, விளக்குல வச்சுட்டு எழுதுவாங்க. அப்ப நம்ம முன்னோர்களோட கண் அந்த பவர் எப்படி இருந்ததுன்னா, உணவையும் நம்ம இங்க குறிப்பிட்டு சொல்லியே ஆகணும். இந்த போல பல நுணுக்கங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நான் ஏடுகளை உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா பார்க்குற விருப்பப்பட்டவங்க பார்க்கலாம். ஐயாவோட அனுமதியோட தரேன். முடிச்சுட்டு நான் உங்களுக்கு தரேன். அதை நீங்க பார்த்துட்டு எதுவும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தா கூட நீங்க கேட்கலாம். அதே மாதிரி இப்போ ஒருத்தவங்க பத்திரம் வந்திருக்கு. இப்போ ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சொத்து பத்திரம் தான் நினைக்கிறேன். ஒரு 100 பக்க அளவு பத்திரம் உள்ளதை கூட இப்போ எழுதி கொடுத்தோம். ஒரு 60 பக்கம் உள்ளது தமிழ் பல்கலைக்கழகத்தில் உள்ள பேராசிரியர் கூட கொடுத்துருக்காங்க, எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பத்திரத்துல பாத்தீங்கன்னா அந்த கிரயம் அந்த அளவு இருந்தது இல்லையா, இந்த கூட்டெழுத்து குறிப்பெடுத்து அவ்வளவா வராது. சுவடி எடுக்க படி எடுக்க தெரிஞ்சதுன்னா பத்திரம் எழுதுறது ரொம்ப ஈஸி. நம்மள்ட்ட உள்ள பத்திரத்தையே நம்மளே கத்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு ஆள் தேடி போய் கொடுக்க வேண்டியது இல்லையே, நம்மளே பத்திரத்தை படி எடுத்துட்டு போயிடலாமே. இப்ப என்ன சொல்ல விரும்புறேன்னா, நீங்க உங்களுக்கு இந்த ரகரம் இருக்கு இல்லையா, இந்த ரகரம் பெரிய ரகரம் சின்ன ரகரம் இருக்கு இல்லையா, அந்த துணைக்காலம் இந்த 3க்கும் மாறுபடும். ரம்யாவுக்கு வர ராவும் துணைக்காலம் ஒரே மாதிரியா தான் இருக்கும், 2 வேறு வேறாலாம் இருக்காது. இப்ப நம்ம என்ன பண்றோம், ராவர இடத்துக்குலாம் எப்படி போடுறோம், துணைக்கால் மாரி தானே போடுறோம். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், எல்லாரும் நூல்ல பார்த்தோம்னா அச்சு நூல்கள்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம், ராவர இடத்துல எல்லாம் என்ன பண்றோம், துணைக்கால் மாரி தான் போடுறோம். அப்ப இந்த சுவடியில துணைக்காலா சின்ன ரகரமா பெரிய ரகரமாங்கிற அந்த வேறுபாடு வருது. அதே மாதிரி தன்னகரம் ரன்னகரம் தன்னகரத்துக்கு எந்த இது வரும். இன்னொன்னு நம்ம இப்ப எளிமையா சொல்லுவாங்க, தன்னகரம் வரக்கூடிய டா வந்ததுன்னா அங்க 3 சொல்லினாதான் வரணும், டா வந்ததுன்னா அந்த 2 சொல்லினாதான். இதை வச்சே நீங்க எளிமையா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எளிமையா இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால சொல்றேன், அந்த ஒத்த கொம்பு எப்படி இருக்கும், 2 ரெட்டை கொம்பு எப்படி இருக்கும்னு சொன்னோம்னா அதே தான் சொல்லிப்பேன். 2 ஒத்த கொம்பா கொடுத்துருப்பாங்க. ஐயாட்ட கூட வந்தோடனே போர்டு இருக்கான்னு கேட்டேன், குச்சி இருக்காங்க யான்னு கேட்டையா, ஏன்னா அதெல்லாம் சிலது எழுதி போட்டா கொஞ்சம் இதா இருக்குங்கிறதுக்காக நான் சொல்லியிருந்தேன். அது சில இடையில வரும், எல்லா ஏடுகளையும் அப்படி வந்திருக்குமான்னு கேட்டா அது என்னடா ஏதோ மாதிரி மேல சுழிச்சு விட்டுருக்காங்களே, இது ஈயா அனாவனால வரக்கூடிய ஈயா, ஆனா மேல சுழிச்சிருக்கேன் அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அது குறில் எழுத்து இஞ்சிக்கு வரக்கூடிய கிடையாது. ஈன்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஈக்கு மேல சுழிச்சிருப்பாங்க. அது மாரி அந்த ஒவ்வொரு வட்டார வழக்கும், இங்க தஞ்சை வட்டார வழக்கு, திருநெல்வேலி வட்டாரம், அவங்க ராவை வேற மாதிரி உச்சரிப்பாங்க. இப்ப நம்ம பேச்சு வழக்குக்கும்
எழுத்து வழக்குக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. ஏன்னா எழுதும் பொழுது நிறைய ஒற்று பிழைகள் வரும், பேசும் பொழுது அந்த பிழைகள்லாம் வரவே வராது, நம்ம எளிமையா பேசிட்டு போயிடலாம். ஆனா எழுதும் போது நிறைய ஒற்று பிழைகளை கவனிக்கணும்னா இந்த பதிப்பு நுணுக்கங்கள்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒவ்வொன்றையும் நம்ம அதே மாதிரி பதிப்பாசிரியர்னு பார்த்தோம்னா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். சரிங்க.